மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சனி, ராகு இணைவு பத்தி தான் பார்க்க போறோம். இது தொடர்பா பல்வேறு விளக்கங்கள நமக்கு தருவதற்காக பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். மாலை முரசு இறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், இப்போ சனி, ராகு 2மே மீன ராசியில இருக்க போது. குறிப்பா மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி மீன ராசியில தொடங்க போகுது. இப்போ இது 2ஓட சனி, ராகு இணைவு பத்தி உங்களோட பார்வை என்ன? ஓகே. இப்போ எல்லாருமே பிரபலமாக பார்த்தா சனி பெயர்ச்சி பலன்கள் தான் ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு. ஏன்னா சனி பகவான் பெயர்ச்சியாக போகிறார் அப்படிங்கிறத எல்லாம் ரொம்ப பார்க்க போகிறாங்க. அதையும் தாண்டி இந்த சனி பெயர்ச்சி சனியின் தாக்கத்தை விட அங்கே ஏற்கனவே மீனராசிக்குள்ளே ராகு பகவான் இருக்கிறார். அப்போ சனி பகவான் பெயர்ச்சியாகி ராகு பகவானை சந்திக்க போகிறார். அந்த சனி ராகு இணைவு மீனராசிக்குள்ளே. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி. அப்போது மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு 1.5 மாத காலகட்டம் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து மீனராசியில் இருக்க போகிறாங்க. மீனராசி அப்படிங்கிறது குரு பகவானின் வீடு. அப்போ இந்த குரு பகவான் வீட்டுக்குள்ளே இந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்கிற சேர்க்கை மிக பெரும் தாக்கத்தையும் நிறையா வாழ்வியல் மாற்றங்கள் லைஃப்பில் நிறைய பேத்துக்கு நிறைய சேஞ்சஸ் இந்த ஒரு 1.5 மாதத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பேச போகிறோம். இந்த சனி ராகு இணைவு உலக அளவில் என்ன மாதிரி நிகழ்வுகளை நிகழ்த்த இருக்கிறது? ஓகே. இப்போ மீனராசி அப்படிங்கிறது ஒரு கடல் ராசி, நீர் ராசி. அப்போ அந்த இடத்துல சனி பகவான் போகிறார். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் லேண்ட். ஏன்னா சேட்டனோட வால்யூமே பார்த்தீங்கன்னா வெயிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ். அப்போ ஒரு ஹியூஜ் லேண்டு நம்ம ஒரு வாட்டர் பாடிக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அப்போது சனி பகவான் இந்த வாட்டர் இதுக்குள்ளே போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா சுனாமி வருவதற்கான வாய்ப்பு, வெள்ளம் சார்ந்த சீற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அடுத்து தண்ணிக்குள்ளேயே எரிமலைகள் வெடிக்கிறது, அடுத்து லேண்ட்ஸ்லைடு, வாட்டர்னால நிறைய கெலாமிட்டிஸ் டிசாஸ்டர்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா பெயர்ச்சி ஒரு சாதாரண பெயர்ச்சி இல்லை. சனி பகவான் அஸ்தங்கமாய் பெயர்ச்சியாக போகிறார். அப்போ அஸ்தங்கம் என்ன அப்படின்னா சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால சனி பகவானோட பவர் இல்லை. சனி பகவான் கம்பஸ்ட். அப்போ அப்படி பலம் இல்லாத ஒரு சனி பகவான் அங்கே பெயர்ச்சியாக போகிறார். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு நியாயத்துக்கு காரக கிரகம், ஒரு நீதிக்கு காரக கிரகம், ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவரே ஒரு பவர் இல்லாமல் ஒரு பவர்லெஸ்ஸாக ஒரு நீதிமான் பவர் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குது? ஒரு கோர்ட்டில் ஜட்ஜுக்கு பவர் இல்லை, ஜட்ஜு ஒரு முடியாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி தீர்ப்பு வழங்குவார்? அப்போ அந்த மாதிரியான ஸ்டேஜில் சனி பகவான் இந்த நீர் ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த தாக்கமும் இந்த விளைவுகளும் ரொம்ப ப்ரொலாங்காக இருக்க போகுது. அப்போ இப்போ சுனாமி வந்துச்சுன்னா ஒரு நாளில் முடியாது, அது ஒரு வாரத்துக்கு இருக்கும். லேண்ட்ஸ்லைடே நடந்தது இல்லை அப்படின்னா வெள்ளம் சார்ந்த சீற்றங்கள் வந்துச்சுன்னா உடனே நடக்காது. ஏன்னா சனி பகவான் ஒரு மந்தன். அதுவும் இல்லாமல் அவர் பவர் இல்லாமல் ஒரு பெயர்ச்சியாக போகிறாரு, அந்த ராகுவை நோக்கி போக போகிறார். அப்போ ராகு அப்படின்னால என்ன? ராகுனால எல்லாருமே பயப்படுவோம் இல்லைங்களா? ஏன்னா அது ஒரு நிழல் கிரகம். அப்போ இது சார்ந்த விஷயங்கள் நிறைய சீற்றங்கள் நடக்க போகுது இந்த உலகத்தில் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அதுவும் இந்த 1.5 மாத காலகட்டத்திலே நிறைய சீற்றங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சனி ராகு இணைவில் பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? ஓகே. இப்போ ராகுன்னு மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பங்குச்சந்தைக்கு காரக கிரகமே ராகு தான். ஏன்னா ஸ்பெக்குலேஷன் அப்படின்னாலே ராகு பகவான். இப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை ஒரு பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் கோணத்தில் நம்ம இதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பொதுவாகவே பங்குச்சந்தைக்கு பாவங்கள் அப்படின்னு பார்த்தா 3, 6, 11 பாவங்கள். 3ன்னா முயற்சி, 6ன்னா வெற்றி, 11ன்னா லாபம். அப்போ இந்த பாவங்கள் தான் பங்குச்சந்தைக்கு பொருளாதாரத்துக்கு பிஸ்னஸில் நல்ல இன்கம் வர்றதுக்கான பாவங்கள். அப்போது காலபுருஷனுக்கே 3, 6, 11 யாருன்னு பார்த்தா காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி புதன், காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி புதன், காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி சனி. அப்போது புதன் சனி ப்ளஸ் கூட ராகு. குரு பகவான் அப்படிங்கிறது குரு பகவான் தான் வெல்த் மணி கொடுக்குறார். அப்போ இந்த கிரகங்கள், அப்போ கிரகங்கள் யாருன்னு பார்த்தா புதன் சனி ராகு குரு. அப்போ இந்த சேர்க்கை தான் பொருளாதார வளர்ச்சி. அதாவது ஒரு பல்க் மணி, பல்க் ரிட்டர்ன்ஸ், ப்ராஃபிட் ஹியூஜாக வரணும் அப்படின்னா மணி ஹியூஜ் வால்யூம் ஆஃப் மணி புரளும் அப்படின்னா இந்த கிரகங்கள்லாம் சேரணும். அப்போ இந்த சேர்க்கை இப்போ நடக்க போகுது. ஏன்னா மீனராசி குருவின் வீடு. அங்கே யார் இருக்கிறாங்க? ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறார், கூட சனி பகவான் வேறு இப்போ போக போகிறார். அப்போ இந்த இணைவு பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இருக்க போகுது. அப்போ எந்த மாதிரியான வாலட்டிலிட்டி அப்படின்னா
இப்போ இந்த சேர்க்கை வந்து பொருளாதார ஒரு மிக பெரும் வீழ்ச்சியை தரும். வீழ்ச்சியை தந்து அடுத்து ஒரு வளர்ச்சியை தரும். இப்போ இன்னும் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா, இப்போ நான் கிரகங்கள்னு சொன்னது புதன், குரு, சனி. இந்த 3 நட்சத்திரமுமே மீன ராசிக்குள்ளே இருக்குது. அப்போ மீன ராசிக்குள்ளே குருவோட நட்சத்திரம் இருக்குது, சனியோட நட்சத்திரம் இருக்குது, புதனோட நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்கள் மேலேயும் சனி பகவான் பயணிக்கிறார். இந்த நட்சத்திரங்கள் மேலே இப்போ ராகு பகவான் ஆல்ரெடி பயணிச்சிட்டு இருக்கிறார். அப்போ இந்த இணைவு என்னத்தை தரும்? ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகி மறுபடியும் மேலே வரும். அடுத்து பிஸ்னஸில் வந்து பெரிய ஹியூஜ் லாஸை நிறைய பேர் சந்திக்க போகிறாங்க. அடுத்து வந்து பணம் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இப்போது க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லணும். இந்த 1.5 மாத காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய பண நெருக்கடி வரப்போகுது. பங்குச்சந்தையில் வந்து ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா புதன்னா ஈக்விட்டி, சனின்னா கமாடிட்டி, குரு ராகு அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. அப்போ இது எல்லாமே ஒரு பெரிய கிராஷை சந்திக்கும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ பொருளாதார ரீதியாக இந்த 1.5 மாத காலகட்டத்தில் மிக பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த சனி ராகு இணைவு குறிப்பா மீன ராசியில வந்து ஒரு 1.5 மாத காலகட்டத்துல வந்து இருக்க போகுது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மீன ராசிக்காரர்களோட வாழ்வியல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? ஓகே, இப்போது நம்ம ராசியில் நடக்கக்கூடிய தாக்கமே உலகத்துக்கே எப்படி இருக்குன்னா, அந்த ராசிக்காரங்களுக்கான தாக்கத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அப்போ மீன ராசிக்குள்ளேயே இப்போ நம்ம சனி ராகு இணைவை மட்டும்தான் பார்க்குறோம். அங்கே ஆல்ரெடி இன்னும் ஒரு 4 பேர் வேறு இருக்கிறாங்க. இந்த பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா புத பகவான் அங்கே இருக்கிறாரு, அடுத்து சனி பகவான் இருக்கிறாரு, ராகு பகவான் இருக்கிறாரு, சந்திர பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட நிறைய ஒரு 4-5 கிரகத்தின் இணைவு அந்த இடத்துல நடக்க போகுது ஆரம்பிக்கும் போது. அப்போ என்ன, இந்த மீனராசிக்காரங்க மிக பெரும் மன உளைச்சல் காலகட்டம் இது. பெரும் பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு வந்து இப்போ லைஃப்பில் வந்து நிறைய சொல்ல முடியாத வேதனைகளை சந்திப்பாங்க. உடல் மனம் பணம் இந்த சார்ந்த பாதிப்புகள் எல்லாமே அவங்களுக்கு வரும். ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய இஷ்யூஸை சந்திக்க போகிறாங்க. அடுத்து ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறையா பண விரயங்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பாங்க. இது சார்ந்தமான விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளுறதுல மிக மிக கவனமாக இருக்கணும். அடுத்து பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஹெல்த் கான்ஷியஸாக நிறைய இருந்துக்கணும் இந்த மீனராசிக்காரங்க. இப்போ மற்ற ராசிகளுக்கு வந்து இந்த சனி ராகு இணைவு வந்து எந்த அளவுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்குது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பாதகத்தை கொடுக்குது, அதை பற்றி? ஓகே, இப்போ எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து சரியில்லை, இந்த இணைவு வந்து எந்த ராசிக்கு சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக 3 ராசிக்காரங்களுக்கு இது சரியில்லை. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு, நம்பர் 2 பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு, நம்பர் 3 பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு. இந்த 3 ராசிக்காரங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்னி எடுத்துக்குவோம். ஏன் வந்து கன்னிக்கு இந்த இணைவு ரொம்ப பாதகம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். இப்போ சனி பெயர்ச்சி பார்த்தா கன்னி ராசிக்கு கண்டகச்சனி ஆரம்பம். அப்போ இந்த கண்டகச்சனி மட்டும் இல்லாமல் அந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். அப்போ பாதகஸ்தானத்தில் சனி, பாதகஸ்தானத்தில் ராகு ப்ளஸ் கண்டகச்சனி. அப்போது இந்த மாதிரியான பாதகஸ்தானத்தில் இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது என்னத்தை பண்ணும் அப்படின்னா, மிக பெரும் பாதகத்தை செய்யும். அப்போ பாதகம் அப்படின்னா என்ன? நெகட்டிவிட்டி. அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் அது வேறு மாதிரியான பாதைக்கு கொண்டு போய் விட்டுரும். அடுத்து இந்த காலகட்டத்தில் வந்து உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படும் காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப்பு, 7ஆம் இடம்ங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 7ஆம் இடம்ங்கிறது நம்ம எங்கே வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்பு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள பார்ட்னர்ஸ்குள்ளே பிரேக்கப்ஸ் வர்றது, அடுத்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்து ஹெல்த் கான்ஷியஸ். ஏன்னா 7ஆம் இடத்துல இந்த சனி ராகு அப்படின்னாலே சனி பகவான் கர்மகாரகன், ராகு வந்து கர்ம நோய். அப்போ இந்த கர்மா சார்ந்த நோய்கள் இவரை தாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கூடா பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவாங்க. இவங்க முன்பு செய்த எந்த தவறுகளோ அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு இப்போ சனி பகவான் அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசிக்காரங்க எப்படி இருக்கணும்? கர்மாவை பலப்படுத்தும் செயல் செய்யாமல் இருக்க வேண்டும். இறைவனின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடந்தால் இந்த சனி பகவான் நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். அப்போது ஒழுக்க நெறிமுறையை கடைப்பிடித்து நாம் சரியாக இருந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
அடுத்து வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த சனி ராகு இணைவு வருது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அப்போ கர்மஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி ராகு இணைவு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா வேலையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ வேலை பறி போகும் காலகட்டம். அடுத்து இந்த கர்மஸ்தானத்தில் வருதுன்னாலே நம்மளுடைய கர்மா ஓவர்லோட் ஆக போகுது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ எந்த மாதிரியான செயல்கள் செய்யணும்? பேராசைப்படக்கூடிய செயல்கள் செய்யக்கூடாது. சிற்றின்பத்தை எதிர்பார்த்து பேரின்பத்தை இப்போ தொலைச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று ஒன்று பார்த்து கவனமாக அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடியே நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க. எந்த ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப சாதகமான பலன் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசி, அடுத்து கடகராசி, அடுத்து மகர ராசி. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இந்த சனி ராகு இணைவு ஏற்படுது. ராகுன்னா பிரம்மாண்டம்னு சொல்லலாம், சனிங்கிறது ஒரு தொழில்னு சொல்லலாம், சனிங்கிறது ஒரு கமாடிட்டின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு பங்குச்சந்தையில் ஒரு நல்ல லாபத்தை கிடைக்கும், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் ஒரு மாற்றம், ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி விலகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம். அதுவும் இந்த அஷ்டமச்சனி விலகி அவர் சனி பகவான் வந்து ராகு கூட சேர்ந்து போகிறது, அதுவும் 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியம் கிடைக்க போகுது. அப்போ பாக்கியம் அப்படின்னா பிரம்மாண்டமான பாக்கியம். அப்போ இவங்களுக்கு இப்போ ஒரு பணியிட மாற்றம் வரும், புது வீடு குடி போவாங்க, திருமணம் நடைபெறும் காலகட்டம், வேறு வந்து ஒரு புது விஷயத்தை ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே இருந்த ஒரு சிக்கல்லிருந்து வெளில வர்றாங்க. ஒரு பெரிய அதாவது இப்போ கடகராசிக்காரங்க என்னென்னா எப்படா எனக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடகராசிக்காரங்களை, மனப்போராட்டத்தில் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நிம்மதி பிறக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3வது ராசியான மகர ராசி ஏற்கனவே 7.5 சனியில் படாத பாடுபட்டு அடி மேலே அடி வாங்கி துவச்சி துவம்சம் பண்ணிட்டார் சனி பகவான். இப்போ அந்த சனி பகவான் எந்த இடத்துக்கு போகிறார்? 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், முயற்சிகள் பலிதமாகும் காலகட்டம். அப்போ இவ்வளோ நாள் முயற்சிகள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய உழைப்புகளை போட்ட மகர ராசிக்காரங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வரலை. இனிமேல் தான் நீங்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு பன்மடங்கு பலன் கிடைக்க போகுது. மனப்போராட்டத்திலேருந்து வெளில வர போகிறீங்க. நீங்கள் இவ்வளவு நாள் வந்து ஊருக்காக உழைச்சிங்க, ஊரை கட்டி செக்கு தள்ளின மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு பணிவிடை செய்யவும் உங்களையும் நல்லா பார்த்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல நபர் உங்களை தேடி வருவாங்க. ஒரு புது லைஃப்பில் வந்து அடியெடுத்து வைக்க போகிறீங்க. காதல் மலரும், திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கூட அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. பங்குச்சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். அப்போது இந்த மகர ராசிக்காரங்க என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாமே தீர்ந்து ஒரு புது லைஃப்பை இவங்க தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே இந்த சனி ராகு இணைவு நடக்கக்கூடிய இந்த 1.5 மாத காலகட்டத்திலே இதுக்கான அடிக்கல் நாட்டிடுவாங்க, இல்லைன்னா அந்த விஷயமே நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சனி ராகு இணைவுல வந்து ஒரு சில கன்னி ராசி, மிதுனம் ராசிக்காரர்கள்லாம் வந்து பாதகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க என்னென்ன பரிகாரங்களை வந்து செஞ்சா அதுல இருந்து அவங்க வந்து காப்பாத்திக்க முடியும்? ஓகே, இப்போ சனி பகவான் அப்படின்னாலே ஒழுக்கத்துக்கு காரக கிரகம், நீதிக்கு காரக கிரகம், நியாயத்துக்கு காரக கிரகம், இது எல்லாமே சனி பகவான். அவருக்கு வந்து அநீதி பிடிக்காது. அப்புறம் சனி பகவானுக்கு வந்து நேர்மையாக உண்மையாக இருக்கணும். அதாவது யாருமே பார்க்கல, சாட்சி இல்லை அப்படின்னு தவறு பண்ணால் சனி பகவான் காலதேவன் மேலேருந்து கேமராவில் படம் பிடிச்சிருவார், அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்துருவார். சனி பகவான் கால புருஷனுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் க்ளோஸு. வாட்சில் 12ன்னா முடிஞ்சிடும், ராசி கட்டம் 12ன்னா முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணிடுவார்? நீ சரியாக இல்லைன்னா சாப்டரை க்ளோஸ் பண்ணி விட்டுருவார். இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து மன்னிப்பு கேட்டல். தன்னுடைய தவறை உணர்ந்து நீங்கள் யாருக்காக துரோகம் பண்ணீங்களோ, யாருக்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அடுத்து 2வது, நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டல். நான் இவ்வளோ நாள் இந்த தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுங்க. அடுத்து 3வது, ஒழுக்க நெறிமுறையை கடைப்பிடிங்க. இறைவனின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நடங்க. கர்மாவை பலப்படுத்தும் செயல் செய்யாதீங்க. இது 3வது.
அடுத்து 4வது சனி பகவான் அப்படிங்கிறது ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி. அப்போது ஈஸ்வரனை யார்? சிவபெருமான். அப்போ சிவபெருமான் யாருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு மனம் உருகுவார் அப்படின்னா பாடல்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து மயங்குவாராம். அப்போது எந்த பாடலுக்கு சிவபெருமான் மயங்கினார்னா சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடல். ராவணன் வந்து தன்னுடைய நரம்புகளை எடுத்து யாழ் மீட்டி பாடிய பாடல் தான் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம், மட்ட பாடல். ஜடாட்டவி கலச்சல பிரவாக பாவித்தஸ்தலே ஹலேவலம்பி லம்பித்தம் புஜங்க துங்கம் மாளித்தம் டமட்ட மண்ணி நாதமட்டம் அர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோத்துன சிவம் சிவம் ஜடாக்கடாக சம்பிரம பிரமணி லிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான முர்தனி தகத்தகத்த ஜொல்லல் ஆடப்பட்ட பாவையே கிஷோர சந்திரசேகரே ரதி பிரதிக்ஷணம் மாமா அப்படின்ற ஒரு 15 நிமிஷம் ஒரு பாடல். இந்த பாடல் கேட்கலாம். இல்லை இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி பாடினீங்கன்னா இந்த சனி பகவான், ராகு பகவான், நவகிரகங்களின் தாக்கம் நம்மளை எதுவுமே செய்யாது, நம்மளை தூக்கி விட்டுரும். அப்போ இந்த சிவதாண்டவ ஸ்தோத்திரம் பாடல்கள் பாடலாம், கேட்கலாம். அடுத்து கிரக ரீதியான வழிபாடு, தெய்வங்கள் ரீதியான வழிபாடு அப்படின்னு பார்த்தா சனி பகவானை ராகு காலத்தில் கும்பிடலாம். ஏன்னா சனி ராகு இணைவு அப்படின்னு சொல்லிட்டோம். சனி பகவான் அப்படின்னாலே பைரவர், சனி பகவான்னா காவல் தெய்வங்கள், சனி பகவான் அப்படின்னா முனீஸ்வரர், கருப்பசாமி. அப்போ இவங்களை ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம். அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். பொடிகள், வேர்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அப்போ பொடினா வில்வ பொடி, அந்த மாதிரி நிறைய மூலிகை பொடிகள்லாம் இருக்குல்ல, மூலிகை பொடிகள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அடுத்து ராகு அப்படின்னாலே காளி, துர்கை, பிரத்திங்கரா தேவி, இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள். அப்போ அது சார்ந்த வாராகி அம்மனும் ராகு பகவான். அப்போ அந்த ராகு பகவான் சார்ந்த இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம், ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு விளக்கு போடலாம். சனி பகவானுக்கு எல்தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயம். ராகுனாலே நாகம், அப்போ நாகம் சார்ந்த அம்மன் வழிபாடு செய்கிறது. இது எல்லாமே சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது. இன்னும் இந்த சனி ராகு இணைவு இந்த ராகு பகவானின் தாக்கமும் சனி பகவானின் தாக்கத்தையும் குறைத்து நல்ல வந்து வாழ்க்கையில் அடுத்து ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தும். இன்னும் இது எல்லாமே வழிபாடு பண்ணாலும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எந்த கிரகங்களும் எந்த பயிற்சிகளும் உங்களை எதுவுமே பண்ணாது, வாழ்க்கையில் உயர்வைத்தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது திண்ணம். இந்த சனி ராகு இணைவுல எந்தெந்த ராசிக்கு பாதகம், எந்தெந்த ராசிக்கு சாதகம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. மீதி இருக்கிற அந்த 6 ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி ராகு இணைவு எப்படி இருக்க போகுது? ஓகே, இப்போ 3 ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம சாதகத்தை சொல்லிட்டோம், 3 ராசிக்கு பாதகத்தை சொல்லிட்டோம். மீதி உள்ள 6 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இணைவு வந்து ஒரு நியூட்ரலான காம்பினேஷன் தான். அப்போ வந்து பாசிட்டிவ்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நியூட்ரலாக போயிட்டுருக்கும். அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு கெட்டது விஷயம் நடக்கும், பெரிய தாக்கங்கள் இல்லாமல் நியூட்ரலாக போயிட்டுருக்கும். அதனால தான் வந்து மீதி உள்ள 6 ராசிகளுக்கு நம்ம பலன் சொல்லலை. அப்போ அவங்களுக்கு வந்து நியூட்ரலான பலன் தான். எப்போதும் நார்மலாக எப்படி லைஃப் போயிட்டுருக்கோ அதே மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த சனி ராகு இணைவில் ராசிக்காரர்கள் 12 ராசிக்காரர்களுமே பொதுவாக எந்தெந்த தெய்வங்களை வந்து வழிபட்டா அவங்களுக்கு இந்த 1.5 மாத காலத்தில் நடக்க இருக்கிற சிக்கல்கள் கூட சரியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ஓகே, இப்போ ஆலய வழிபாடு அப்படின்னா இந்த சனி ராகு அப்படின்னாலே பிரத்யங்கரா தேவி மற்றும் சரபேஸ்வரர் வழிபாடு. அப்போ பிரத்யங்கரா தேவி ஆலயங்கள் எங்கே இருக்கோ, வீட்டுக்கு அருகில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க, அங்கே போய் பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யுங்க. அடுத்து சரபேஸ்வரரும் வந்து சனி ராகு காம்பினேஷனுக்கு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தாலே சரபேஸ்வரர் தான். அப்போ அவரை போய் வழிபாடு செய்யலாம். இப்போ சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கோயம்பேட்டில் சரபேஸ்வரர் இருக்கார். அடுத்து மாடம்பாக்கத்தில் வந்து தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் சரபேஸ்வரர் இருக்கார். அங்கே வந்து ராகுகால வழிபாடு இன்னும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கூட்டு வழிபாடு செய்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ஏதோ ஒரு ராகு காலத்தில் சரபேஸ்வரரையும் பிரத்யங்கரா தேவியும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி ராகுவின் தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு லைஃப்பில் வந்து அடுத்து வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உங்களுக்கு எனர்ஜி க்ரோத்தும் நல்லா பார்க்கலாம். அப்போ ஆலய வழிபாடு அப்படின்னா பிரத்யங்கரா தேவி மற்றும் சரபேஸ்வரர் ராகு காலத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். சனி ராகு இணைவு பற்றி நிறைய விளக்கங்களை சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் உள்ளிட்ட பல்வேறு தகவலை சொல்லியிருந்தீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.